இந்தியாவில் லாக்டவுன் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பயமுறுத்துறாங்க. லாக்டவுன்னா இப்போ என்ன செய்யறது, வாங்க மறுபடியும் போய் அரிசி பருப்பு பெட்ரோல் டீசல்லாம் வாங்கோம்னா அது முட்டாள்தனம். என்ன விதமான லாக்டவுன் வரப்போகுதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே கோவிட்ல வந்து வெளியே போக முடியாது, பொருள் வாங்க. இந்தியாவில் லாக்டவுன் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பயமுறுத்துறாங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் லாக்டவுன் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு பயமுறுத்துகிறாங்க. ஐயோ இப்பயும் மறுபடியும் லாக்டவுனா, இப்போ தான் ஒரு லாக்டவுன் முடிஞ்சு இப்போ நிம்மதியாக வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம், ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கோம், எல்லா இடத்துக்குமே போகிறோம். திருப்பியும் லாக்டவுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆல்ரெடி நம்ம லாக்டவுனில் தாங்க இருந்தோம் ஃபஸ்ட்டு அந்த கோவிட் டயத்தில். இப்பயும் ஒரு லாக்டவுன் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதிரியான லாக்டவுன் வந்து நம்ம இந்த வீடியோவில் தாங்க பார்க்க போகிறோம். லாக்டவுனா என்ன செய்கிறது, வாங்க மறுபடியும் போய் அரிசி பருப்பு பெட்ரோல் எல்லாமே வாங்கி வச்சுக்கலாம். அதுதாங்க முட்டாள்தனம். என்ன விதமான லாக்டவுன் வரப்போகுதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோவிடில் வந்து நம்ம வெளியே போக முடியாது, பொருள் வாங்க முடியாது, அந்த மாதிரி லாக்டவுன் இல்லைங்க இது. நமக்கு தெரியும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேலே போர் தொடுக்கிறாங்கன்னு. முக்கியமான கடல் வழி போக்குவரத்தில் பெரிய போர் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். இதனால நமக்கு என்ன பாதிப்பு, கச்சா எண்ணெய் வர வழியில் கப்பலை விடாமல் இருக்காங்க. இப்போ இதனால நம்மளுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் நட்பு நாடுகளுக்கு ஈரான் வழி விடுறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நமக்கு தான் என்ன வரப்போதே, அப்புறம் என்ன சிக்கல்னா இதில் வேற ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னன்னா, இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கிற இணையதளம் இருக்குல்ல, அது வெறும்னேவும் யூடியூப் பார்க்குறதுக்கும் வீடியோ பார்க்குறதுக்கும் ரீல்ஸ் பார்க்குறதுக்கும் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுவதும் டிஜிட்டல் இந்தியாவாக மாறி இருக்கு. இப்போ சின்ன டீ கடையாக இருந்தாலும் கூட நம்ம கியூஆர் கோடு மூலியமாக தாங்க பணம் அனுப்பிட்டு இருக்கோம். ஜிபே ஃபோன்பே எல்லா இடத்துலையுமே வந்துருச்சுங்க. இப்போ படித்தவங்க மட்டும் இல்லைங்க, படிக்காதவங்க கூட டிஜிட்டலுக்கு மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கடையில் இருக்கவங்க கூட படிக்காதவங்களாக இருந்தால் கூட அவங்க டிஜிட்டலுக்கு மாறிட்டாங்க. எல்லா ஐடி கம்பெனிஸும் இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. டேட்டா ஃபுல்லாக இன்டர்நெட் மூலியமாக தாங்க நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோங்க. இந்த இன்டர்நெட் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பைப்லைன் வழியாக, அதுவும் கடலுக்கு அடியில் தான் வருதுங்க. நம்மளுக்கு 95% வெளிநாட்டில் இருந்து தான் இந்தியாவுக்கு வருது இன்டர்நெட்டு. இந்த போர்னால் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு பண்ண முடியாதனாலையும் ஒரு சில இடங்களில் வேணும்னே அந்த பைப்லைனை கட் பண்ணுறாங்க அந்த போர்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் டேட்டாவோட பயனும் அதுக்கப்புறம் வேகமும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க முடியாதா, அது மட்டும் இல்லைங்க, நிறைய இது வந்து இன்டர்நெட் நம்பி தாங்க இருக்குது. இனிமேல் 5G அன்லிமிட்டட் நெட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்காதுங்க. 2Gன்றதே பெரிய விஷயமா இருக்குங்க இனிமேல் நெட்டு கிடைக்கிறதையும். இனிமேல் நீங்கள் ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பணம் செலுத்த முடியாதுங்க. இனிமேல் இன்டர்நெட் முடக்கம் நடக்க போகுதுங்க. இதை தாங்க எல்லாருமே அடுத்த லாக்டவுனாக இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க எல்லாருக்குமே. இதில் இருந்து எல்லாரும் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு தெளிவாக இருங்க எல்லாருமே. இன்டர்நெட் எப்படி இல்லாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் இன்டர்நெட்டே இல்லாமல் வாழ பழகிக்கிறது, இதெல்லாமே நம்ம வாழ்க்கை முறைக்கு பயனாக இருக்குங்க.